ஐயோ நம்ம ஊருக்கு யாரு வந்தாலும் சரி எவ்வளவு நேரத்துக்கு ஊற வச்சு நக்குவீங்க ஊற வச்சலப்பா நம்ம ஊருக்கு அதாவது பெரியவர்கள் வந்தாலும் சரி சிறியவர்கள் வந்தாலும் சரி சரி யாரு வந்தாலும் சரி யாரு வந்தாலும் முன்ன மாலை எடுத்து போட்டு பால் ஊத்துறது நாம தான். அது செத்த பின்னாடி அது அப்படி இல்லப்பா நம்ம ஊருக்கு புதுதா வந்தத உண்டானா இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிறது அதானே. எப்படி ஒரு அப்பா அம்மாக்குறாங்க, ஆமா ஒரு அண்ணன் தம்பிக்கிறான், ஒரு மாமன் மச்சாங்கிறான். கஷ்டத்துல கிழவனுக்கு அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நான் இருக்கிறேன்னு எவனும் வரமாட்டாங்களே. ஆமா அந்த கடைசி நேரத்துல மட்டும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஊர்ல நாய் கொடுத்துட்டு ரெடியா ரோட்ல நிப்பான். நாயை கொடுத்துட்டு பண்ணி வாங்கிட்டு போறது யாரும் நாயை கொடுத்துட்டு எங்க சித்தாப்பன் சேர்த்து போயிட்டான். இத்தனை வருஷமா எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்ல. எங்க சித்தப்பன் போறது நாங்க தான் தூக்குவோம். இது ஊருக்காரரு நீங்க தான் பைசல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு அவன்கிட்ட போய் நாயத்தை கொடுத்துட்டு பின்ன ரோட்ல வந்து நிக்கிறான். அது சாகத்துக்கு முன்ன அந்த அறிகுறி வேணும்ல வேணும். சாகத்துக்கு முன்னவே அவன் சாப்பிட்டு இருந்தா அவனுக்கு ஞாபகம் இருக்கும். அவன் தான் தின்னு நேக்குறான் டெய்லியும். அப்படி இல்லப்பா யாருமே அவன் நல்லவர்கள் இருந்தாலும் சரி கெட்டவர்கள் இருந்தாலும் சரி இறந்தே போற பிறகுதான் நல்லா இருப்பா அவரு. அதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க எப்படி உசுரா இருக்கும் போது ஊத்த மாட்டான் பால் கால நீட்டி படுத்துக்கிட்டா எவ்வளவு பெரிய மாலை ஞானம் எப்பா ஞானம் சீதாவை காணும் பொழுது விடிஞ்சா போக போதுமானோ அன்னைக்கு போன சீதா போய் பார்த்தா ஆயிட்டாலே ஹத்தா அவ புருஷன் ஒரு தாத்தா அவன் ஞானம் எப்பா ஞானம் அதை கூட்டிட்டு போகணும். அந்த நாயத்துக்கு உங்க ஆயாவை கூட்டிட்டு போகணும். ஏன்னா அவ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் இந்த ஊர்ல எத்தனை பேருக்கிட்ட போயினுப்பான். எங்க ஆயா போயிருப்பான் நாயத்துக்கு நல்லா நாய பேச. அதனால அந்த நாயம் தெரிஞ்சாலும் உங்க ஆயாதான் எங்க ஐயா அவங்களை கூட்டிட்டு போனாதான் இது பைசல் ஆகும்னு சொன்னேன். இப்படி சொல்ல வர நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டுமா. ஓஹோ வேற மாதிரி நான் வேற மாதிரி நோயா ஊட்டின்னு போனா மத்தால காணும். எங்க ஐயா கூட்டிட்டு விடுற நீ எங்க ஐயாவா இல்ல உனக்கு புரியல. எப்படி நீ வேற மாதிரி நோயா கூட்டின்னு போனா மத்தால காணும். நீ கூட்டு மாதிரி அப்ப நான் கூட்டு மாதிரி அதான் கோயா இவன் மனுஷனடா இவன். கிரகம் முடிச்சாரு தார் ரோட்ல விடுறான்னா இவன் புளிச்சு ரோட்ல பாவத்துல வந்த ஆனா அடிச்ச அடி விழுந்திருக்கான். அடி விழுந்துருச்சு அவங்க பின்ன அதனால நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு மாதிரி வழுக்குமான்னு மழை வந்து இருக்குமான்னு இருக்கு இன்னைக்கெல்லாம். ஆமா இன்னைக்கெல்லாம் வழுக்காது. பரவாயில்ல. சுமதி என் சுந்தரி சுமதி என் சுந்தரி நீ சூத்து முன் எந்திரி. சரிப்பா இருந்தாலும் யார வந்தாலும் சரி ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி இல்லையா அவர் நல்லவர்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ஆமா எப்ப கொடுக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்கணும், நைட்ல கொடுக்கணுமா, பகல்ல கொடுக்கணுமா, சாயங்கால நேரத்துல கொடுக்கணுமா, மத்தியானத்துல கொடுக்கணுமா, ஆளுங்க இருக்கும் போது கொடுக்கணுமா, ஆளுங்க இல்லாத போது கொடுக்கணுமா, இல்ல கடப்பு சாத்திட்டு கொடுக்கணுமா, கடப்பு தொடர்பு கொடுக்கணுமா. இவனுக்கு எப்படா சொல்லி புரிய வைத்தவன் ராவடியா போச்சு வந்து. அண்ணா பிரிவு ஒரு கொத்து 10 ரூபாய். எத்தனை பிரிவு வேணும்? பிரிவு வைக்கிறது புரிய வைக்கிறது. ஓஹோ எனக்கு புரிய வைக்கணும். எப்படா திருத்தடே அண்ணா ஹெட் மாஸ்டர் வந்துக்கிறாரு. நீ கொஸ்டின் கொடுத்தினா அவர் திருத்திடுவார். உன்னுடைய மூளைக்கு வேலை கொடுக்கணும். என் மூளைக்கு குடுனா 12 மணிக்கு மேல குடுனா என் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் மாறி உனக்கு உடனே போன் பண்ணுவேன். நீ ஊத்தங்கரில் பின்னுவேன். என்ன அடுத்த நிமிஷம் போன் பண்ணுனா நான்
உங்க வீட்டுல இருக்கிறேன்னு சரி இப்ப ஊத்தங்கல்ல இருக்கிறது ரைட்டு. அடுத்த நிமிஷம் ஊத்தங்கல்ல இருக்கும்போது அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு நீ என்ன போவ? அவன் மூளைக்கு வேலை கொடுத்தவன் அவன் தானே. இவன் வீட்டு அவன் கூட்டுக்காரி மூளைக்கு வேலை கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். இவனை தேடிய மூத்தகாரிக்கு வந்தா நான் இங்க தேடி வர நேரத்துல வீட்டுக்கு வேலை கொடுக்க போறோம். இவன் போறோம் அண்ணே கைதி ஓட்டி நாரின்னு கிடக்குது. 4 நாத்தை பிடிங்காத நட்டா அதான பயிர் வருங்க. பின்ன பயிர் வரும். ஏடா டேய் உன்னை கண்டிப்பா வீட்டுல வச்சு உன்னை நம்பலாமா? வீட்டுல வச்சு நம்பாத, நேரா பிடிச்சுக்கா வச்சு நீ நம்பு. நம்பாலமா நம்பலா நம்பலா. ஆமா சரி ஆமா இது போகட்டும்னா அதாவது நம்ம ஏதோ இவ்வளவு நேரம் பேசுறோம் வீடு வார்த்தைகள் போகட்டும் இருந்தாலும் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கமா சில அறிகுறிகள் எடுத்து விருத்துகள் இருந்தாலும் இப்ப இங்க வந்திருக்கிறியே நீ யாரு எந்த ஊரு உன் பேரு இருந்தாலும் ஏன் வந்திருக்கிற ஃபுல் அட்ரஸ் கன்றாவி கால கேடு இவன் காலை புடிச்சு பாருதான் மேல போடு. அது தாங்காது கீழே பொத்துன்னு வந்து உளுந்து சாவு. ஐயோ என்ன பத்தியா கேக்குறேன்? ரொம்ப கஷ்டம். வெளியே சொன்னா வெக்கம் சொல்லாத உள்ளே வச்சுமெல்லாம் துக்கம் துக்கம் தொண்டையில துருக்குது. ஆத்திர அடியில புடுங்குது. அமிட்டு வேதனை. ஆமாண்ணே எனக்கு 21 வயசு. 21 வயசு? ஆமா உனக்கு? ஆமா. எங்க அப்பனுக்கு 49. 49 பையே. எங்க அப்பனுக்கு 49. எங்க அம்மாவுக்கு ஒரு 36. அம்மாளுக்கு எங்க அம்மாளுக்கு அம்மாளுக்கா? சரிப்பா சரிப்பா. பூமால பூமால எங்க அம்மாளுக்கு காமால மருந்து தான் கொடுத்து பார்த்த தூக்கிக்கு நான் கால மேல போயிட்டாளா? நாங்க கல்லில கப்பல் செஞ்சு அண்ணா நாங்க கடலில விட்டிருந்தோம். அண்ணா நாங்க கல்லில கப்பல் செஞ்சு என் கூட போட்டு சுருட்டு தலையா ஊழ மூக்கா சொல்லுவாங்க. நாங்க கல்லில கப்பல் செஞ்சு எங்க அம்மாளுக்கு நாங்க கடலில விட்டிருந்தோம். என் பையனுக்கு கடலில போன கப்ப இன்னும் கரை வந்து சேரலைய. நாங்க மரத்தில கப்பல் செஞ்சு எனக்கு வந்து ஏன் துறைய மூடானவும் சுத்த துறைய. என்ன பெத்தையா சாமி நாங்க மத்தியில விட்டிருந்தோம். அம்மா எங்க மத்தியில விட்டுங்கப்ப சாமி எனக்கு மத்தியானம் வராம கடலில போன கப்ப கரை வந்து சேரும்னு சாமி நாங்க காத்திருந்தோம். பொழுது போக எனக்கு பொழுதுதான் போயிருச்சு. கப்பல் வந்து கரை வந்து சேரலையே. கடலில போன கப்பல் அது அலையோட சேர்ந்துருச்சு. என்னடா நடக்குது? அப்படி ஆடுங்க தூக்கத்துல தூக்கம் வரல. புள்ளி ஓடுறோம். சந்தோஷம் என்ன துக்கம்னா எங்க அம்மா போச்சு, எங்க அப்பா ஒண்ணுதான் ஆச்சு. எனக்கு கல்யாணம் இல்லை.
அந்த கடையிலே விக்குது வாங்கி கையில கொடுத்து சாப்பிட்டு போடான்றதுக்கு அதெல்லாம் கடையும் இல்லையா இல்ல அதனால கடையில எங்க அப்பா ஒரு பக்கம் செவுத்து நோண்டேன் சரி நான் ஒரு பக்கம் உட்காந்து செல்லு நோண்டேன் எங்க அப்பா வேதனையில ஒரு பக்கம் உட்காந்து செவுத்து நோண்ட நான் இந்த வேதனையை மறக்கிறதுக்கு டச் செல்லு நோண்ட ஆமா நான் நோண்டு அவத்திலே இருக்குது எங்க அப்பா நோண்டு இப்பயோ விடுற மாதிரி இருக்குது செவரு பூரா நோண்டி ஆமா யோசனை வந்துச்சு அப்பா ஏன் செவுத்து நோண்டுறேன் நானல்றா இல்ல எங்க அப்பனு கேட்டேன் சரி அப்பா ஏன் செவுத்து நோண்டுறேன்னு மகனே காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா ஒரு பேரும் பேத்தி எடுத்து கொஞ்சிருந்தா இந்த ஊர்ல எவ்வளவு பெருமையா இருந்திருக்குமே உங்க அம்மாவால அதை கண்ணுல பார்க்காத போயிட்டா இருக்கிறது நான் ஒண்ணுதான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி உன் பேரும் பேத்தி எடுத்து கொஞ்சலான்னு ஆசையா இருக்குது அப்படின்னு இப்ப நாம எங்க போய் கேக்குறது நமக்கு சொந்த பந்தம் யாரு போய் கேட்டா உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற வேதனையில நான் செவுத்தணும் அப்படின்னா ஆமா நீ ஆண்டா மகனே ஆண்டாட்ட செல்லணும்னாரு அவரு என்ன கேக்குறப்பா நீ சொந்த பந்தத்தை தேடி பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்றதுன்னு நான் செல்ல நோண்டி இருந்தேன் வருது அப்படியா ஆமா அப்புறம் 50 ரூபாய் காசு போட்டு 63 ரூபாய் செலவு பண்ணினா அதுவும் வருது சொல்லவே இல்ல அப்பா ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை உனக்கும் பொண்டாட்டி இல்ல எனக்கும் பொண்டாட்டி இல்ல இப்ப உனக்கு கல்யாணம் இல்ல ஆனா உனக்கும் பொண்டாட்டி செத்துட்டா இப்ப ரெண்டு பேரும் விதிவதா இருக்கிறோம் அதனால நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல பொழப்பு பண்ண முடியாது கூனோ குருடோ முண்டியோ முடவானோ ஆமா செவிடோ பேதியோ ஏதோ ஒண்ணு வீட்டுல இருந்து விளக்கேத்தி வச்சாதான் அந்த வீட்டுக்கு பெருமை ஆமா ஊர்ல இருக்கிறவங்களும் நம்மள மதிப்பாங்க ஒரு குடும்பம் குடுத்தனமாக்குறாங்க நம்ம ரெண்டு பேருமே பொண்டாட்டியில அதை புண்டா போக்குறியா இருக்கிறோம் நாளைக்கு ஊர்ல நம்மளை பத்தி கேவலமா பேசுவாங்க அதனால ரெண்டு பேரும் ஒரே முடிவாக்கணும் ரெண்டு பேரும் ஆமா ஒருத்தர் பேச்சு மாறக்கூடாது அதனால உனக்கு ஒரு பொண்ணும் எனக்கு ஒரு பொண்ணும் பார்த்து நீ முருகர் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கோ நான் திருப்பதி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் முருகர் கோயில் யாரு தாலி கட்டுறது திருப்பதி கோயில் யாரு தாலி கட்டுறது எங்க அப்பா திருப்பதியில நான் முருகர் இல்ல முருகர் கோயில் இல்ல கோயில்ல வச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பொண்ணு தேடலான்னு போனோம் நாங்களும் 4-5 ஊர் போய் பார்த்தோம் ஒரே ஊர்ல கூட ஒரே பொம்மனாட்டியும் கிடையாது வயசு பிள்ளைங்களும் இல்ல கேள்விங்களும் இல்ல நடுத்தரமான பொம்பளைங்களும் இல்ல ஆமா இந்த ஊரே இப்படிக்குதா என்ன ஆயினுக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ரோட்டியா வந்தா ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏரி அந்த ஏரியில இருக்குதா மொத்த கூட்டமா இந்த வயசு பெண்கள் இருந்து முதியோர்கள் இருந்து எல்லாரும் வந்து அந்த ஏரியில இருக்கிறாங்க அங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்கிறாங்க சிமாடை எடுத்து நீட்டா போட்டு மக்காரிய தலைக்கு வச்சு எல்லாம் மாந்தோட்டத்துல படுத்துக்கிறாங்க ஏமா ஊர்ல இல்லாத எல்லாம் ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா இங்கதான் ஏரியில வேற பூரா ஏரி வேலைக்கு வந்துட்டாங்க சரி எங்க போனாலும் பொண்ணு கிடைக்கல ஊர்ல யாரு ஊர்ல இருந்தாதானே 4 பேர் விசாரிச்சு பொண்ணு கேட்க முடியும் என்ன பண்றது நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் பொம்பளை செத்தா ஆம்பளைக்கு வாழ்க்கை இல்ல ஆம்பளை செத்தா பொம்பளைக்கு வாழ்க்கை இல்ல ஆனா இதுக்கு பேரு வச்சுக்கிறாங்க ஆம்படியான் செத்துட்டான்னா இல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி பொழைக்காத வீட்டுக்கு போயிட்டாருன்னா வாழா வெட்டி அந்த பொம்பளையே இல்லன்னா ஆம்பளைக்கு வாழ்க்கையே வெட்டி அவன் சும்மா சுத்தி நின்றாலும் ஒண்ணுக்கு உதவாத ஆளவன் அதனால நம்ம நிலைமை இப்படிதான் ஆயிப்போச்சு அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சோகமா வந்தோம் அட ஹைட்டா ஒண்ணு குட்டியா ஒண்ணு ஹைட்டா ஒண்ணு குட்டியா ஒண்ணு 2 பொம்மனாட்டிங்க எதுக்குற வராங்க எதிர்கால 2 பொம்மனாட்டி வராங்க சரி நான் கேட்டேன் நைனா ஏன் மகனே 2 பொம்பளைங்க வராங்க நேரா போய் கேட்டுடலாம் கல்யாணம் ஆச்சா ஆவலையா அவங்க கேட்கணும் எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஆமா அடிச்சா கூட அடி வாங்கிக்கலாம் ஆனா சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு நேரா கிடுக்குன்னு போனேன் ஏமா அந்த கொள்ளையாக்கிறவளை பார்த்து கேட்டேன் ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே அந்த பேசல ஐட்டாக்கிறவளை கேட்டேன் அவளை அப்படியே தெளிட்டா சரி எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறா
என்ன பண்ண? ஆமா எங்க அப்பன் கொஞ்சம் ஹைட்டு, ஆள் கொஞ்சம் வெயிட். அதனால ஹைட் ஆக்குறவளை எங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அந்த குள்ளமாக்குறவள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நல்ல விஷயம் தானே. அது ஹைட் ஒப்பா ஹைட், அந்த ஹைட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். நீ குள்ள அந்த இன்னொருத்தி அவ்வளவு குள்ள, நீங்க 2 பேரும் குள்ளக்கும் சரியா போச்சு. ஹைட்டு சரியா போச்சு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமா என்ன பண்ண? கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பம் நடத்தணும். ஒரே வீடு, நடுவுல செவுரு வச்சு தடுத்துட்டோம். ஒரே வீட்டுல செவுரு வச்சு தடுத்துட்டோம். அந்த ஆட்டு வீட்டுல எங்க அப்பா, இந்த ஆட்டு வீட்டுல நானு. கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல எங்க அப்பனுக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சு. அவ்வளவு திறமை. பின்ன என்னையா பேசுனுங்கிறான்னா திறமை இல்லாத பேசுறேன். எங்க அப்பனுக்கு பிறந்துச்சு. அந்த புள்ள 2-3 வயசு ஆனதும் என்ன என்னன்னு கூப்பிடுது. வெங்காயத்துல கூப்பிடும். ஒப்பனுக்கு பிறந்தது உன்னை அண்ணன் தானே கூப்பிடும். அது அப்படிதான் கூப்பிடணும். ஆனா இப்ப கல்யாணம் பண்ணி நிக்கிற முறையில அந்த புள்ள வந்து என்ன தாத்தான்னு கூப்பிடுது. எனக்கு ஒண்ணு புரியல. எதை வச்சுடா கூப்பிடுது? அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. அந்த புள்ள 3 வருஷம் கழிச்சு எங்க அப்பனை மாச்சான்னு கூப்பிடுது. ஐயோ வீட்டுல பொம்பளை இல்லையான்னு சொல்லி போன குறை அண்ணான்னு கூப்பிடுறவன தாத்தான்னு கூப்பிடுது. அண்ணான்னு கூப்பிடுறத தாத்தான்னு கூப்பிடுது. தாத்தான்னு கூப்பிடுறத மச்சான்னு கூப்பிடுது. இத ஊர்ல கேட்டாங்களா காரி மூஞ்சில துப்ப மாட்டாங்க. எப்படா என்னடா சமாசாரம் ஒண்ணும் புரியல. எனக்கு கண்ணை மூடின்னு கிடுகிடுன்னு நேரா நாகமரத்த பழத்துக்கா போனேன். 2 பிளேட் பானிபூரி வாங்கினேன். கப்புன்னு பார்சல் பண்ணேன். கிடுகிடுன்னு கல்லாவிக்கு வண்டி ஏறினேன். நேரா போய் முன்னாடி சுடுகாட்டுக்கு பக்கத்துல சுடுகாட்டுக்கு பக்கமே ஒயின் சூப்பு. அங்க போய் கண்ணை மூடின்னு கைய நீட்டினேன். நீ காசு எடுத்து கொடுக்குற. அவன் இவள நீட்ட கொடுத்தான். கொடுத்தான் யாரு? கையில பீரு. சரிப்பா. அச்சா புளியாமட்டில் உக்காந்து சாரு ஏறிடுச்சு. தாத்தான்னு கூப்பிடுறவன மச்சான்னு கூப்பிடுறேன். அண்ணான்னு கூப்பிடுறவன தாத்தான்னு கூப்பிடுறேன். அதுல வந்துச்சு ஞாபகம். எப்படி ஞாபகம் வந்துச்சு? எப்படி என்னன்னு கண்ணாத்தினே வீட்டுக்கு வந்தேன். என்ன கட்டிக்கினால அந்த குள்ள மகராஜ். அவ யாருப்பா? என்ன அவனுக்கு பிரச்சனை? எதுக்கு புதுசா ஒரு பழக்கம் பழகின்னு வந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டான். அடி பாவி, அது எங்க அப்பன், நான் பையன். எங்க அப்பனுக்கு புள்ள பிறந்தா என்ன அண்ணான்னு கூப்பிடணுமே, என்ன தாத்தான்னு கூப்பிடுது. எனக்கு புள்ள பிறந்தா எங்க அப்பனை தாத்தான்னு கூப்பிடணும், மச்சான்னு கூப்பிடுது. இந்த மானங்காட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு நான் உயிர் வளர்க்கணுமா? நான் சாகரண்டினேன் அந்த காரி மூஞ்சில சுத்திடுவேன். அவ கேக்குறா, அந்த புள்ள பொம்பளை கேக்குறா. ஏன் பிரச்சனை ஆச்சுன்னு தெரியுமா? எப்படி? நேரா 2 பேரும் வந்தீங்க. கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்டீங்க. இல்லன்னு சொன்னோம். கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்க பண்ணிக்கிறோம் சொன்னோம். நீ யாரு அவ யாருன்னு கேட்டீங்களா? எங்களை நீங்க கேட்கல. இப்ப இதுலதான் பிரச்சனை. எப்படா அவங்க 2 பேருக்குள்ள எப்படா உங்களுக்கு பிரச்சனை? இந்த ஹைட்டா இருந்தா பத்தியா? அவ யாரு தெரியுமா? அவதான் என் பொண்டாட்டிக்கு மகன். ஐயோ, நான் கட்டிக்கிற குள்ளியா அவதான் அந்த ஹைட்டாக்குறவளுக்கு அம்மா. ஏண்டா அப்பம் கட்டிக்கிறத மகன் கட்டிக்கிட்ட மகன் கட்டிக்கிட்ட அம்மா. அது அப்பம் கட்டிக்கினா அப்ப அவனுக்கு பிறகுற புள்ள என்ன கூப்பிடுவான்? மாநாட பழமை தூக்கு. இப்ப எனக்கு பிறகுற புள்ள எங்க அப்பா என்னன்னு கூப்பிடுவோம்? மாமான்னு தான் கூப்பிடுவோம். அதனால இந்த மானங்காட்டு பொழப்பே வேணான்னு சொல்லி கிடுகிடுன்னு அங்கிருந்து பஸ் ஏறி புதூர் நாட்டுல போயிட்டு நேரா நம்ம கவுன்சிலர் வில்வண்ணத்தை பார்த்து, அண்ணா என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கோளாறு நடந்து போச்சு. அதனால இந்த கோளாறை தூக்கி அந்த சோலார்ல போட்டு நாம நேரா அப்படியே நேரா பாரூர் கிளம்பிடலாம்.
அப்படின்னு சொல்லி பாரூர் எதுக்கு எதுக்கு ஏரியில மீன் பிடிக்கும் மீன் பிடிக்காதே மீன் பிடிக்கும் அப்படின்னு கிளம்பி அங்கிருந்து வந்தோம் பூத்தங்கரை நின்னோம் அன்பாச்சகத்தை பார்த்தோம் அங்கேயே பத்தினியம்மா நாடக சபான்னு சொல்லி ஸ்கிரீன் அடிச்சு ஒரு கம்பெனியை உருவாக்கி இந்த நாடக சபையில வந்து நான் ஐக்கியமாயிட்டேன். இப்ப நான் யாருன்னு தெரியுதா? நான் எங்கிருந்து வந்தேன்னு புரியுதா? ஏனாப்பா இது கூட இவ்வளவு நீட்டா போய் வட்டா எங்கெங்கயோ சுத்தி வட்டாடேப்பா. அங்க சுத்தி இங்க சுத்தி இல்ல ஊருக்கு போச்சு பஸ் ஏற்றி விட்டு வந்தேன். சரிப்பா. அதனால இங்க கூடி இருக்கிற மாபெரும் மக்கள் சபைக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். வணக்கம். ஏன்னு கேளு, இது எப்பொழுதும் ஆடக்கூடிய நாடகம் வருணதேவனால் தடைப்பட்டு அன்று நின்று மீண்டும் முதலாக இந்த வேடியப்பன் கோயிலுக்காக நாடகத்தை நாங்கள் இதுவரைக்கும் விடவில்லை. தடைப்பட்ட நாடகத்தை மறுபடியும் தொடங்க வேண்டாம். அது தடைப்பட்டதாக இருக்கக்கூடாது. மீண்டும் அதை நீங்கள் முழுமையாக முடித்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நம்முடைய ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நமக்கு வாக்கு கொடுத்து மழை எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது இதற்கு ஆடி கொடுத்துடணும். ஏன்னா முதலில் ஆரம்பித்தது உடனே நின்று விட்டால் அது எங்களுக்கும் கொஞ்சம் மன சங்கடம், எல்லாருக்குமே சங்கடம். பாக்குறவங்களும் முன்ன நீங்க வேடிப்பவங்களுக்கு ஆட்ட வச்சீங்க, மழை வந்து பாதியிலே நின்று போச்சு அப்படின்னு ஒரு கேவலமான சொல் வரும். அதுக்கு எங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்களும் ஒத்துழைங்கள், நாங்களும் உங்களுக்கு கூட ஒத்துழைக்கிறோம் அப்படி என்று சொல்லி ஆடி மாதம் 6ஆம் தேதி நீங்கள் ஆடியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒப்பந்தத்தை கொடுத்தார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த வேடியப்பனர்களை எல்லோரும் பெற வேண்டும்.